சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னோ, கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனிடம் வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ அதான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தத்தலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி வந்து அவங்க சிறப்பாக கடந்து வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தடைகளை தகர்த்து அவங்க வந்து வெற்றிகளை குவிப்பாங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வக்ரமாகி 9ஆம் இடத்துல இருப்பார். என்ன கொஞ்சம் வந்து உங்களுடைய சிந்தனை தெளிவு இருந்தால் மட்டும் போதும், இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவர் 8க்கும் போயிடுவார். அதனால் இந்த குழப்பம், தேவையில்லாத பயம், அச்சம், வேலையில் ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்குது. அதனால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாகும். நிறைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி ஒரு உத்வேகத்துடன் இந்த காலகட்டம் வந்து செயல்படுவீங்க. கூடுதல் உழைப்பெலாம் போட வேண்டியது இருக்கும், அஞ்ச மாட்டீங்க, தாராளமாக போடுவீங்க. இந்த காலகட்டம் நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை, உடல் நலனெல்லாம் எதனா ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியங்கள் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த மாதம் வந்து உச்சமடைய போகுது. சுபகிரகமான சுக்கிரன் வந்து அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். அவரே பின்பு 5ஆம் இடத்துக்கு வருவார். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு மனசுக்கு நல்லா, இது வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நல்ல சொகுசு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் அமைவது. நல்ல உணவு, இது வரைக்கும் சாப்பிடக்கூட முடியல, வேலைன்னு ஓடினா ஒரு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல உணவு, உடை, நல்ல ஒரு மனமகிழ்வு, அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம், வயதானவங்களாக இருந்தால், இல்லை ஒரு வயசில் இருந்தால் உல்லாச பயணம், தொழில் ரீதியாக பயணம், அது மாதிரி செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்வை அளிக்கிறதாக இருக்கும். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களே இது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தது. ஏன்னா 5-7 பரிவர்த்தனை அதில் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது, அவங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடைபெறுவது, மணி ஃப்ளோவே இல்லைன்னா அந்த ஃப்ளோ வருவது, தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், சிறப்பு, கௌரவம் இதெல்லாம் கிடைப்பது, உங்களுடைய தனித்திறமையை நிரூபிப்பது, நான் யார், நீங்கள் இன்னார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் இப்போ 3க்கு வந்துருச்சு. அப்போ நல்லா ஸ்டைலாக ஒரு விசிட்டிங் கார்டை போட்டு நீங்கள் காட்டுவீங்க. இல்லை உங்கள் பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி வந்து உட்கார்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மேற்கொண்டு நிறைய பின்னாடி சோன் அப்படின்ட்டு நிறைய நீண்ட தூர பதவிகள், அதாவது நியமன பதவியிலேருந்து உங்களையே வந்து தேர்ந்தெடுக்கிற பதவி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் வந்து ஒரு உத்தியோக மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த காலகட்டம் விருச்சகம் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப்படுவது. நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு புண்ணியம் நல்ல விஷயம்லாம் நான் நிறைய செஞ்சுருக்கேன், அதுக்கெலாம் எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்துக்கு சுபகிரகம் வரும்போதெல்லாம் அந்த நல்ல பலன்கள் எல்லாம் அடைஞ்சிருவீங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருந்த உறவுலாம் இந்த பிரச்சனையை நீங்குவது. ஏன்னா சுக்கிரன் எந்த கிரகத்தோடு சேரும்போது ஒரு இது கொடுக்குறாரு இல்லையா, ராகுவோடு சேரும்போது அவன் நல்லா ஒரு பூம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துருவார். இப்போ வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாகி 7-12க்குரியவர். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு லைம் லைட்டு, நல்ல ஒரு மிகப்பெரிய புகழ் உச்சி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம் இந்த காலகட்டம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்புலேருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து, பொருளாதார வருவாயிலேருந்து எல்லாமே சிறப்பு. மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு வாரத்தில் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில், வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வது சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பொருளாதார வருவாயிலிருந்து, ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கறதுலேருந்து, ஒரு நல்ல மணி ஃப்ளோவிலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பாராத தன வருவாயெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம் தை பிறந்தால் வழி பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அஷ்டம சனியிலேருந்து இந்த வருஷம் விடுதலை அடைய போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கான வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு வழி பிறக்கலை, ஒரு நன்மை நடக்கலைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வழியை காட்டிலும் வேறு வழி மூலம், வேறு நபர் மூலம் இந்த காரியங்கள்லாம் மடமடன்னு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. மதம் மாறிய திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதற்கு பெற்றோருடைய சம்மந்தம்லாம் ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. விருச்சகத்துக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா? நாங்கள் ஒரு ஆன்லைன் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டு, ரேஸ், சீட்டாட்டம், கேம்பிளிங் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும். அதனால் ரொம்ப சிறப்பாக நீங்கள் எஃபர்ட் போட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இந்த அமாவாசை வழிபாடையும், தை அமாவாசை வழிபாடையும், தைப்பூசம் முருகனுடைய வழிபாடையுமே நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடும்போது ஐயனார், அதே போல் கற்பனசாமி, வீரபத்ரர், இலைய இருக்கக்கூடிய மாரியம்மன், அந்த மாதிரி நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய சுடலமாட சாமி, அந்த சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களையும் நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாலையும் வழிபடும்பொழுது உங்கள் வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும், குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் தானம் பண்ணுறது, சர்க்கரை பொங்கலோ இல்லை அன்னதானம் பண்ணும்போதோ உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்வு கிடைக்கும். ஆடை சாமிக்கு வச்சு மஞ்சள், குங்குமம், மங்கள பொருட்களையும் வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கான ஒருத்தருக்கு தானம் கொடுங்க. வெள்ளி, செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் போய் வணங்கி நீங்கள் தந்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம். அனைத்து வகையிலும் இந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வாழ்வு ஒரு சிறப்பான பாதையில் கடந்து வெற்றி வாய்ப்புகளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். விருச்சிக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்திருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தர்ப்பணங்களை தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையிலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம்.
அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன், அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது. அன்றைய தினம் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் வந்துட்டு போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அது ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.